தர்காவுக்கு ஜியாரத்துக்கு பண்ற பேசே வரும். தர்காவை பினிஷ் பண்ணிட்டோம்னா அப்புறம் தர்காவுக்கு ஜியாரத்து பண்ற அடுத்த நிலைக்கு நீங்க போறீங்க. தர்காவை இருந்தா தானே தர்காவை ஜியாரத்து பண்ணலாம். தர்கா கூடாது என்று தெல்ல தெளிவாக ஹதீஸ்ல இருக்குன்னு சொன்னா இருந்தா ஒத்துக்கிறோம். இல்ல நீங்க 13 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி வேற விஷயத்தை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னு சொன்னா எடுத்து அடுக்கடுக்கு அள்ளி போட வேண்டியதான பயன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. தேவையில்லாத விஷயங்களை சொல்றீங்க. தர்ஜுமாவோட என்ன பத்தி தெரியுமாங்கிறீங்க. அதான் தலைப்பு. தர்ஜுமாவை பத்தி விவாதிக்க வர வாங்க. நீங்க வச்சிருக்கிற 50 தர்ஜுமாவையும் கொண்டு வாங்க. ஏன் தர்ஜுமாவையும் கொண்டு வர்றேன் விவாதிக்குவோமா? புட்டு வைக்குவோமா? நீங்க தர்ஜுமாவில் என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க நீங்கள் அங்கீகரித்திருக்க எந்த தர்ஜுமாவையாவது குறிப்பிடுங்கள். அந்த தர்ஜுமாவை இந்த தர்ஜுமாவை பேசுவோமா? அதான் தலைப்பு. எதுக்கு நாங்கள் விவாதிக்க தயார்? ஏற்றுக்கொண்ட தலைப்புல விவாதிக்கணும். இங்க என்ன தலைப்பு? தர்கா கட்டலாமா கூடாது தலைப்பை வச்சுக்கிட்டு இவர் தர்ஜுமாவை பாத்தீங்களா? அடுத்து என்ன சொல்றாங்க? தகுதிருக்கிற மாதிரி புகாரி ஹதீஸை நீங்க எடுத்து வைக்கலாமோ? அதுக்கு என்ன காரணமா? புகாரில் உள்ள சில ஹதீசுகள் தவறானது நான் எழுதிக்கிறேன். இதுல முட்டை அது சொல்லுவாங்கல்ல, முட்டை தான் கொட்டையில விழுந்தான் அப்படி எழுதல, காரண காரியங்களோடு எழுதியிருக்கிறேன். முஸ்லீம்ல உள்ள ஹதீசுகள் குர்ஆனுக்கு மாற்றமா இருக்குன்னு எழுதியிருக்கிறேன். நீ சரி என்று சொன்னீங்கன்னால் நீங்கள் சரி என்று சொன்னால் அதை நடைமுறைப்படுத்த தயாரான்னு நான் கேட்டுக்கிறேன். உதாரணத்துக்கு எழுதின ஒன்று சொல்லுகிறேன். சாலிம் அவர்கள் அவங்க வீட்டுல ஒரு சஹாபியுடைய மனைவியுடைய வீட்டுக்கு ஒரு சாலிம் வீட்டுக்கு போய் வர இருப்பார். முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் அதை நான் குறிப்பிட்டிருக்கேன் தர்ஜுமாவுல. அப்ப அவர் பெரிய பலகமா எவ்வளவு இருந்தால் அந்த சாலிம் எப்படிப்பட்ட வயசுக்கு வந்துட்டாருன்னு கேட்டா ஒரு ஆண் என்று சொல்லுவோம் பெரிய ஒரு இளைஞன் என்ற பருவத்தை அவர் அடைந்து விட்டார். அடைஞ்சவர் அந்த சஹாபியுடைய வீட்டுக்கு போக வர இருக்கிறார் பாருங்க. அந்த சஹாபிக்கு கோபமா இருக்குது. நம்ம பொண்டாட்டி இருக்கிற வீட்டுல இவர் தனியா வந்துட்டு போறாரு. இவர் யாரு? சாலிம். இவர் எப்படி நம்ம மனைவி இருக்கிற வீட்டுக்குள்ள தனியா நுழையலாம் அப்படின்னு ஒரு கோபம் வருகிறது. கோபம் வந்தவன மனைவி உணர்றாங்க. மனைவி ரசூலுல்லாஹ்ட்ட முறையிடுறாங்க. எப்படி முறையிடுறாங்க? அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த சாலிம் என் வீட்டுக்கு வரப்போ இருக்கிறாரு. ஆனா அவர் வர்றது என் கணவருக்கு பிடிக்கல. ஆனா என்ன செய்யலாம்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? அந்த ஹதீஸ்ல வருது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? என்ன சொன்னாங்களா? நீ சாலிமுக்கு பால் கொடுத்துரு, காய் மாதிரி ஆயிடுவ அப்படின்னாங்களாம். யாருக்கு பால் கொடுக்கணும்? 20 வயசு வாலிபருக்கு, 25 வயசு வாலிபருக்கா? ஒரு பெண்ணு தாயா எப்ப ஆவாங்க? குழந்தைக்கு பால் கொடுத்தாலும் தாயாவாங்க. 20 வயசு 25 வயசு இளைஞரா இருக்கிறாரு. இப்ப வர்றது அவருக்கு பிடிக்கல. மார்பகத்தில் பால் குடிக்க வச்சு அதை விட பிடிக்குமா அவருக்கு? இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்க மாட்டார்கள். பால் குடியுடைய வயசை சொன்னார்கள். 2 வயசுக்குள்ள இருந்தால் தான் பால் குடி என்று சொன்னார்கள். அதுக்கு மேல குடித்தால் பால் குடி சட்டம் வராது, தாய் மகன் உறவு ஏற்படாதுன்னு சொன்னார்கள். அப்புறம் இஸ்லாமிய அடிப்படை அல்லாஹ் சொல்றான், பால் குடித்தலும் கருவறையில் சுமந்ததும் 30 மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு 2 வருஷம் முழுமையாக பாலுத்துவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். 2 வருஷம் தான் பால் ஊற்ற சட்டமே தவிர 25 வயசு வாலிபருக்கு ஒரு பொம்பளை பாலை கொடுத்துட்டு என் பிள்ளைன்னு சொன்னால் இது ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்கன்னு நாங்க கேட்டோம். நீங்கள் இதை சரி என்று சொன்னால் உங்க மனைவிமார்கள்ட்ட இப்படி ஒரு இளைஞர் பால் குடிச்சு மௌனாயிருவான்னு ஒத்துக்குவீங்களா? ஃபத்வா கொடுப்பீங்களா? இந்த காரணத்தை வச்சுதான் சொன்னோம். முஸ்லீம்ல இருந்தாலும் இது நீங்களும் நாங்களும் யாரும் ஃபத்வாவும் கொடுக்க முடியாது, செயல்படுத்தவும் முடியாது, ஒத்துக்கொள்ளவும் முடியாது. அப்ப நீங்க சஹீஹ் என்று சொன்னீர்களேயானால் அமல்படுத்தணும். அமல்படுத்தலாம்னு சொல்லுங்க. ஒரு இளைஞன் ஒரு பெண்ணை தனியாக சந்திக்க நினைத்தால் அவர் மார்பகத்தில் பாலை குடிச்சுட்டு அப்புறம் போய் வந்துட்டு இருக்கலாம். ஃபத்வா கொடுத்துருங்க. கொடுக்கலன்னா நீங்க ஏத்துக்கலாம். ஏத்துக்கிறாம ஏத்துக்கிட்டேன்னு வாயில சொல்றீங்க, நாங்க ஏத்துக்கிறேன்னு சொல்றோம். அதே மாதிரி ஆயிஷா சொன்னதாக ஒரு ஹதீஸ் இருக்கிறது. என்ன ஹதீஸ் இருக்கிறது? ஹதீஸ் நாங்க ஏத்துக்கிறோம். குர்ஆனுக்கு மாற்றமாக 1-2 ஹதீஸ்கள் இருக்கிறது. புகாரில இருக்கிறது, முஸ்லிம்ல இருக்கிறது. குர்ஆனா புகாரியா? புகாரி என்ற மனிதர் ஆய்வு செய்கிறார். அவர் சரி என்று நினைத்து தப்பாக செஞ்சிருக்கலாம். அல்லாஹ்வுடைய கலாம்ல தப்பே இருக்காது என்கிற அடிப்படையில் சொல்கிறோம். ஆயிஷா சொல்றாங்க, 5 தடவை பால் கொடுத்தால்தான் தாய் பிள்ளை என்ற உறவு ஏற்படும், ஹராமாகும் என்று குர்ஆன்ல ஒரு வசனம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாவுற வரைக்கும் இருந்தது. அதுக்கு பின் எடுத்துட்டாங்க. குர்ஆன் அல்லாஹ் பாதுகாப்புங்கிறான். ரசூலுல்லாஹ் மௌத்தா போற வரைக்கும் குர்ஆன்ல ஒரு வசனம் இருந்துச்சான்.
இந்த சாலிமுடைய ஹதீஸ் வந்து சஹீஹ் முஸ்லிம்ல 2637வது ஹதீஸ். அப்ப இந்த இது சொல்றேன் என்ன என்னது முஸ்லிமா 1452வது ஹதீஸ்ல வருது. அதாவது குர்ஆன்ல ஒரு வசனம் இருந்துச்சா, எது வரைக்கும் இருந்துச்சா, ரசூலுல்லாஹ் மௌத்தா போற வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கு பிறகு அந்த ஆயத்தை சுட்டுட்டாங்கன்னு என்ன அர்த்தம்? குர்ஆன் பாதுகாக்கப்படலன்னு ஆகுதா இல்லையா? குர்ஆன் பாதுகாப்பேன் இன்னாலஹு நஸல் ذிக்ர வ இன்னாலஹு லஹாஃபிலூன். குர்ஆனை நாமே இறக்கிறோம், நாமே பாதுகாப்போம். அல்லாஹ் குர்ஆன்ல கேரண்டி தர்றான். குர்ஆன் பாதுகாக்கப்படல, ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு பிறகு ஆயத்தை நீக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு நபர் வழியாக அறிவிக்கப்பட்டால் இது ஆயிஷா நாயகி சொல்லி இருக்க மாட்டார்கள். ஆயிஷா நாயகி பேரை பயன்படுத்தி பின்னாடி வர்ற யாரோ ராங்காக தப்பாக சொல்லி இருப்பார்கள், சொன்னது தப்பா புரிந்திருப்பார்கள், அதை அவங்க எழுதி வைத்திருப்பார்களே தவிர இதை ஏற்றுக்கொண்டால் குர்ஆன் பொய்யாகுமா இல்லையா? குர்ஆன்ல ரசூலுல்லாஹ்வுக்கு பிந்தியும் சேர்த்தாங்க நீக்கிறாங்கன்னு வருமா இல்லையா? அதுக்கு கேட்டா புகாரில எல்லாம் 2 தப்பு இருக்குன்னு சொல்லிட்டீங்க, புகாரி எடுத்து வைக்கலாமா? எல்லாம் தப்புன்னு சொன்னோம். மனிதர் என்ற முறையில் இவர் நல்லவர் நினைத்து இவர் சொன்னது புகாரி பதிவு பண்ணிருப்பாரு. இவர் நல்லவரா இருந்திருக்கும். கேட்டா புகாரி இமாம் அவர்கள் என்ன பண்ணாங்களா, கனவுல கண்டாங்களாம். கனவுல கண்டன்னு புகாரில எழுதிருக்காரு. அவர் கனவுல கண்டதாக சொன்னதாக பிந்து உள்ளவங்க எழுதி வச்சிருக்காங்க. புகாரிக்கு மேல எதுக்கு சனது இருக்குதா? 2 ரக்காத் தொழுவாங்க நான் வந்து ஹதீஸை பதிவு செய்யவில்லை என்று இது சாத்தியமா செஞ்சிருப்பாங்களா யாராச்சும்? அது அவர் சொன்னது இல்ல, அவருடைய புகாரில இல்ல, அவர் பற்றி உள்ள பிந்தி எழுந்தவங்களுடைய கதைகளை விரிவுரை அந்த மாதிரி நூல்களை சேர்த்து வச்சிருக்காங்க. அது இல்லன்னு நாங்க சொல்றோம். செஞ்சவங்க செய்யல, கனவுல பார்த்தேன்னு சொன்னாங்களா, பார்க்கல. எப்படி பார்த்தேன்னு ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ அழகா வருது புகாரில ஹதீஸ். அதே புகாரி இமாம் புகாரில ஹதீஸ் வச்சிருக்காங்க. மர்ரானி ஃபில் மனாமி ஃபஸயரானி ஃபில் யக்லதி. அன்பு தோழர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எங்களுடைய கேள்வி அது சரியா, இப்படி சொல்லியிருப்பாங்களா, அது தனி சப்ஜெக்டா வைப்போம், விவாதம் செய்வோம். அது நீங்க தவறுன்னு சொல்றீங்க, தவறான செய்தி பதிவு பண்ணிருக்கிறாங்க, எல்லா அறுப்பாள வருஷம் சரின்னு சொல்றீங்க. அவங்களுக்கு யாருக்குமே தவறு தெரியாது, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு அப்படின்னு கூட நாங்க கேட்கல. அந்த தவறை பதிவு செய்தேன்னு சொன்னா மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை பதிவு செய்தவருடைய மற்ற விவாதத்துகளை எப்படி ஒப்புக்கொள்றீங்க? அதுதான் எங்களுடைய கேள்வி. இது சரியா இல்லையாங்கிறதல்ல, அது தப்பு, அந்த விஷயம் தப்பு தான். தப்பை எப்படி பதிவு பண்ணலாம்? மார்க்கம் முரண்டு தெரிஞ்சுதானே பதிவு பண்ணிருக்கிறாங்க. ஒன்னும் புகாரிமாக புரியலன்னு சொல்லுங்க, இல்ல புரிஞ்சிச்சுன்னு சொன்னா மார்க்கத்தை முரணான விஷயத்த பதிவு செஞ்சிருக்கிறாங்க வரும். மார்க்கத்தை முரணான விஷயத்தை பதிவு செய்த ஒரு நபருடைய ஹதீஸ் எப்படி ஆதாரமா காட்டலாம் என்பதுதான் எங்கள் கேள்வி. அது விளக்கத்துக்கு நாங்க போல, அது ஒரு தனி சப்ஜெக்டா வச்சு விளக்க முடியுமா முடியாதா, தனி விவாதம் வைப்போம் அதுக்கு. அடுத்ததாக இப்ப உங்க இது வரைக்கும் அவங்களுடைய நிலைப்பாடு என்ன? கட்டிடம் கட்டுவோம் கூடாது, ஆதாரத்தை கேட்டோம். பள்ளிவாசல் சம்பந்தமா உள்ளதெல்லாம் சொன்னாங்க, அது பள்ளிவாசல் சம்பந்தப்பட்டது அப்படின்னு நம்ம எடுத்து சொல்லிட்டோம். அது தர்காவை குறிக்கான்னு சொன்னோம். மஸ்ஜிதுக்கு அந்த அர்த்தம் இருக்குதான்னு சொன்னா அதை நிரூபிங்கன்னு சொன்னோம், அது சொல்லல. அதே நேரத்துல நீங்க அவங்க தொடங்குறதுனாலதான் அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தோம், அவங்க சொல்லவே இல்லை. இப்ப எங்கள் நிலைப்பாடு அதன் அடிப்படையில எங்களுக்கு உண்டான ஆதாரத்தை சொல்லிடுறோம். கட்டணம் அப்படிங்கறது ஆதாரத்தை சொல்லிடுறோம். முதலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரை நான் பார்த்தேன். முஸன்னமன் சுஃபியான் தம்மார் சொல்றாங்க, புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரை நான் பார்த்தேன் உயரமாக. அந்த முஸன்னமன் என்பது கூட ஒட்டகத்திமிழை போல உயரம் அப்படிங்கிற மீனிங் கூட அதுக்கு உண்டு. உயரம் தான் அர்த்தம் வைக்கலாம், புகாரில இது இருக்குது. இப்போ இவங்க சொல்லுவாங்க சும்மாதான் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கூட அவங்க சொல்லலாம். ஆனா அவங்க நிலைப்பாட்டில் என்ன சொன்னாங்க? மணலை குவித்து வைக்கலாம். ஆனா இதுக்கு முன்னாலே சொல்றது லா ததா தும்சாலன் இல்லா தமஸ்தா வலா கபரன் முஷரிபன் இல்லா சவைத்தா அப்படி சொல்லுவாங்க. நீங்க எங்காவது சிலைகளை கண்டால் அவைகளை விட்டு வைக்காதீங்க, அழிச்சிருங்க. அதுக்கு அடுத்து ஒரு இருக்குது, உயரமான கபர்களை கண்டால் அவங்க வைக்கிற அர்த்தம் என்ன? தரமட்டமாக்கிறங்க. நம்ம சொன்னா அந்த அர்த்தம் இல்லைன்னு, சவ்வாக்கு அந்த அர்த்தம் கிடையாது. குர்ஆன்ல சவ்வாங்கிற வார்த்தை பல இடங்களில் இடம்பெற்றிருக்கு. அந்த இடங்களில் ஒரு இடத்திலாவது சவ்வாங்கிற வார்த்தைக்கு தரமட்டம் அப்படிங்கிற அர்த்தத்தை காண்பிக்க முடியுமா அப்படி நம்ம கேட்கணும். இங்க காமிங்க குர்ஆன்ல சவ்வான வந்திருக்க தரமட்டம் மீன் சொல்லுங்க பார்க்கலாம்.
சவ்வாக்கு என்ன அர்த்தம் இருக்குது? ஒழுங்குபடுத்துதல், சீர் செய்தல். அப்ப மிக உயரமான கபரை பார்த்தால், ஏன்னா இஸ்லாம் எல்லாத்திலும் நடுநிலை தான். எப்படி தரமட்டமாக்குதல் என்பது வரம்பு மீறுதலோ அதே போலதான் மிக உயரமாக வைத்தாலும் கூட வரம்பு மீறுதல் தான். எதுல நடுநிலைமை வேணும். அதையெல்லாம் சொல்லதான் சொன்னாங்க. மிக உயரமானதை பார்த்தா ஒழுங்குபடுத்துங்க. இப்போ ஒரு ஆளை பார்த்து நீ 3ஆவது படியில நின்று அப்படின்னு நம்ம சொல்றோம். அங்கேருந்து போய் 4ல போய் நிற்கிறான், அது வரம்பு மீறதான். அங்கேருந்து போய் கீழே 2ல போய் நின்றான், வரம்பு மீறதான். சொன்னதை செய்யணும். அதான் சொல்லதான் சொன்னாங்க. மிக உயரமும் கூடாது, அதே நேரத்துல தலைமட்டமும் கூடாது அப்படிங்கிறதான். வாங்க சவாங்கிற வார்த்தை கூடாது நீங்க பார்க்கலாம். சும்மா சவாகுன சபா சமாவாசி அப்படின்னு நல்லா சொல்றோம். 7 வானங்களை இறைவன் படைத்து ஒழுங்குபடுத்தினான். சவாங்கிற வார்த்தை இங்க போய் தரமட்டம் அர்த்தம் வைக்க முடியுமா? இறைவன் 7 வானங்களை படைத்து அவற்றை எல்லாம் தரமட்டமாக்கி விட்டான் அப்படி சொல்ல முடியுமா? நல்லா தான் எழுந்துக்கிட்டு 7 வானமும். அதே போல மனிதன் விஷயமா சொல்லும் போது சும்மா சவ்வாகும் மனிதனை ஒழுங்காக படைச்சு அவன் ரூஹை நம்ம ஊதினோம் அப்படின்னு எல்லாம் சொல்றான். இப்ப ஒழுங்காக படைச்சதுதான் சவ்வாங்கிறது அர்த்தம் அந்த வசனத்துல. இப்ப தரமட்டமான மீன் வச்சா என்ன ஆகும்? மனிதனை படைத்து தரமட்டமாக்கிட்டு ரூஹ ஊதினான்னு வந்துடும். அதான் தரமட்டமாக்கியாச்சு எப்படி ஒரு ரூ ஊத முடியும்? அதனாலதான் சொல்றோம் தரமட்டமாக மீனிங் கிடையாது, ஒழுங்குபடுத்துதல். குர்ஆன் வசனத்தை ஆதாரம் வச்சிருக்கோம், அதுதான் அர்த்தம் என்று. தரமட்டம் ஆக்குதல் அப்படி அர்த்தம் வச்சா நீங்க குர்ஆன் வசனத்தை ஆதாரம் காட்டுங்க, நாங்க ஒப்புக்கொள்ள தயாரா இருக்கிறோம். இப்போ தரமட்டமாகுதல் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப நாங்க கேட்கிறோம், உங்களுடைய நிலைப்பாடுல மணலை குவித்து வைக்கலாம் அப்படின்னு நீங்க எழுதிருக்கிறீங்களே, இதுவரைக்கும் தரமட்டமாக்கணும் தரமட்டமாக்கணும் என்பதற்கு இது முரணா இல்லையா? அப்ப நீங்க என்ன சொல்லணும்? மணல்ல இருந்தா குவித்து வைக்கலாம், உயரமா இருக்கலாம், மற்றதா இருந்தாதான் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்க விளக்கம் கொடுத்தீங்கன்னா பொதுவாக தானே சொன்னீங்க தரமட்டமாக்கணும். ஆனா நிலைப்பாட்டுல குவிச்சு வைக்கலாம்னு வந்துட்டீங்க. ஏன் உங்களோட கொள்கையில எது சரி? தரமட்டம் ஆக்குறது சரியா? நிலைப்பாட்டு இந்த ஒப்பந்தத்துல உங்களுடைய நிலைப்பாடாக குறிப்பிட்டது சரியா? அது நீங்க அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபர் உயரமா இருந்த மாதிரிதான் ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கபர் உயரமா இருந்துச்சு. காசிம் இப்னு முஹம்மது ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ஆயிஷா சித்திக் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நான் கேட்டுக்கொண்டேன், நீங்க இந்த கபறுகளை காட்டுங்க. திரையை அகற்றி காமிச்சாங்க. 3 கபறுகளையும் பார்த்தேன். லா முஷ்ரிபா வலா லாத்திஆ, மிக உயரமாவும் இல்ல தரையோட தரையாவும் இல்ல, அப்ப நடுநிலையில் இருந்துச்சு. அபூதால பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனால நம்ம சொல்றோம் உயரமா இருக்கலாம். அங்க இருக்கிற யாரு? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரசூல். வேற யாரு இருக்கிறது? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் நல்லடியார்கள், இறை நேசர்கள். அப்ப இறைநேசர்களுக்கு அந்த மாதிரி உயரமான கபர்கள் இருக்கலாம். அதே போல தர்கா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்ல, அந்த அமைப்பு இறைநேசர்களுக்கு இருக்கலாம் அப்படிங்கிறது இது ஆதாரம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இறைநேசரா இல்லையா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு இறைநேசரா இல்லையா? அதனாலதான் சொல்றோம் இப்படி இருக்குது. சரி, இது உயரம் தானே இருக்குது, மணல் மட்டுமா கூட இருந்தாலும் இருக்கலாமே அப்படி நீங்க கேட்கலாம். ஆனா நீங்க மணல் மட்டும்தான் அப்படிங்கிறது உங்க நிலைப்பாடுக்கு மாறானது. நீங்க பொதுவா தான் சொல்றீங்க தரமட்டமாக்குது. மணலுக்கு நாங்க சொல்லலன்னு இதுவரைக்கும் சொல்லவே இல்லை. ஆனா நிலைப்பாட்டில் தான் கொண்டு வந்திருக்கிறீங்க. ஏன் இந்த 2 வழிமுறைங்கிறதையும் நீங்க விளக்கினா நல்லா இருக்கும். அதே நேரத்துல இப்ப நீங்க வெறும் மணல் மட்டும் தான் போட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கலாம். இல்ல, பினாங்கிற வார்த்தையே வருது அதே புகாரில. எப்படி? வலீத் இப்னு அப்துல் மலிக் அவருடைய ஆட்சி காலம். அப்ப அந்த ரவுலா ஷரீஃபை சுற்றி இருந்துச்சுல, அந்த சுவர் இடிஞ்சு போச்சு. அதை மறுபடியும் கட்டினார்கள். அந்த நேரத்துலதான் ஒரு அற்புதமும் நிகழ்ந்தது. ஒரு காலம் தெரிஞ்சிச்சு, யாருடைய காலம் தெரியாம இருந்துச்சு. உருவாளர்கள் அங்கிருந்து வந்தாங்க, பார்த்தாங்க. இது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கால் பாதம் தாங்க. அது புகாரில பதிவு செய்யப்பட்டது. இப்போ ஒரு இறைநேசருடைய உடல் பாதுகாக்கப்படும் என்பதற்கு இதுதான் ஆதாரம். நபிமாருடைய உடல் பாதுகாக்கப்படுற மாதிரி இறைநேசர்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அடுத்து அந்த கட்டிடம் இடிந்த போது புதிதாக கட்டினாக்கும் போது அது இருந்துகிட்டே வருது. அதனாலதான் நம்ம சொல்றோம் பொதுமக்களுக்கு இல்ல, பொதுமக்களுக்கு கட்டிடம் கட்டக்கூடாது என்பதை நம்ம தெளிவா இருக்கணும். இப்படி இறைநேசர்களுக்கு கட்டப்பட்டதாக இருப்பதால் தான் அது கூடுங்கிறோம். நம்ம அது ஆதாரம் இல்லாம சொல்லாம இருந்தோம். இவ்வளவு ஆதாரம் இருக்குது, எல்லாம் புகாரில் வச்சிருக்கிறோம், எல்லாம் இருக்குது. நம்ம ஏன் சொல்லல? நீங்க தான் தோக்கனீங்க, கட்டக்கூடாது. நீங்க ஆதாரத்தை வைங்கல சொல்லிக்கிட்டே வந்தோம், நீங்க வைக்கல. இப்ப கட்டலாம் அப்படிங்கிறது நாங்க ஆதாரம் வச்சுக்கோம். சகோதரர்களே, அணியும் தலைவர் பேசும்போது ஒரு வார்த்தையை சொன்னார்.
நாங்கள் காதியானிசத்திற்கு எதிராக வாதம் நடத்தினோம் என்று சொன்னார். உண்மை உங்களுக்கு தெரியுமா? அந்த வாதம் நடந்தது, விவாதம் நடந்தது கோயம்புத்தூரில். கோயம்புத்தூரில் அந்த விவாதம் நடக்கும் போது அந்த கோயம்புத்தூரில் ஒரு காதியானியும் கிடையாது. இப்போது கோயம்புத்தூரில் 400 காதியானி உண்டு. அந்த விவாதம் நடக்கும் போது கோயம்புத்தூரில் காதியானிக்கு பள்ளி இல்லை. இப்போது கோயம்புத்தூரில் காதியானிக்கு பள்ளி உண்டு. அந்த விவாதத்துடைய வீடியோ கேசட்டை வைத்துதான் காதியானிகள் அவர்களுடைய மதத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். சாட்சி உண்டு. கோயம்புத்தூரை சேர்ந்த கண்காணிப்பாளர் கோவை ஃபைசல். இவர்கள் மூலமாக இஸ்லாம் வளர்கிறதா அழிகிறதா? நமது இந்தியாவில் அடங்கியிருக்கக்கூடிய ஹாஜா முஹைனுத்தீன் சிஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக லட்சக்கணக்கான இந்துக்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். லாகூரில் அடங்கியிருக்கக்கூடிய அவர்கள் மூலமாக ஆயிரக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். ஆனால் அவர்கள் சைக்கடித்தார்கள் என்று அவர்களை பழித்த போது அல்லாஹு தஆலா சொன்னானே, மன் ஆதானி வலியம் ஃபகத் ஆதன்துஹு ஹர்ப். என்னுடைய இறைநேசரை யாராவது பகைத்தால் நான் அவர்களுடன் போர் பிரகடனம் செய்கிறேன் என்று சொன்னானே, அதை இவர்கள் விஷயத்தில் அல்லாஹு தஆலா வெளிப்படுத்திவிட்டான். அல்லாஹுடைய போர் என்ன? அவனுடைய மறுமையை அழிப்பது. இவர்கள் மூலமாக 400 பேர்கள் காதியானிகளாக மாறியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் மூலமாக இஸ்லாம் அழிந்திருக்கிறது. இதுதான் அல்லாஹு தஆலா இறைநேசர்களை பகைத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய போர் பிரகடனம். எனவே இவர்கள் ஓரியண்டலிஸ்டுகளைப் போல இஸ்லாத்தின் கருத்துக்களை படித்து முஸ்லிம்களுக்கு இடையே நுழைந்து அவர்களுடைய வழக்கங்களை அழிப்பதற்காக குர்ஆன் ஹதீஸ் என்ற பெயரில் சொல்லிக் கொண்டு நடக்கக்கூடிய ஒரு கூட்டம் அரபியாவில் உண்டு. இங்கிலாந்தை சேர்ந்தவர்கள். சகோதரர்களே, நமக்கு காவல்துறை கொடுத்த டைம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், 8:30 மணிக்கு முடிச்சாகணுங்கிறதுல. இப்போ கரெக்டா 2 தரப்பும் 12 தொகுப்பா பேசி முடிச்சுட்டாங்க. இப்ப தொகுப்புரை வழங்குறதுக்காக அழைக்கப்படுறாங்க. 15 நிமிஷம் தமிழ்நாடு தொகுதி ஜமாத் சார்ந்தவர்கள் 15 நிமிடம் தொகுப்புரை வழங்குவார்கள். அன்பு சகோதரர்களே, காதியானிகளுடைய விவாதம் கோயம்புத்தூர் நடக்கும்போது ஒரு காதியானி இல்லையா? இப்ப யார் விவாதம் பண்ணா? காதியானிகள் விஸ்வரூபம் எடுத்ததுனாலதானே விவாதம் பண்ணி அதை நிப்பாட்டணும். அது ஏற்பாடு செஞ்சவன் யாரு? ஒரு ஊர்ல காதியானி இல்லாட்டி யார் ஏற்பாடு செஞ்சிருப்பா? ஒரு காதியானி இல்லையா? நம்மளா வெளியூர்ல இருந்து காதியானி கூட்டிட்டு விவாதம் பண்ணுவோமா? இதுக்கு சாட்சி வரையும். இதுக்கு படிச்சது தெரிகிற உண்மைக்கு எதுக்கு சாட்சி? அது தடுத்து நிறுத்த நம்ம கேசட் பண்ணி பாருங்க. கேசட் யார் வேணாலும் நாங்க தர சீனி வச்சிருக்கிறோம். 9 நாள் நடந்தது. சபர் பொறுமை இருக்கு. நம்ம 9 நாள் ஒதுக்கினதுக்கு அவ்வளவு நேரம் பார்க்க வேண்டும். சரி, அடுத்து வருவோம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு நான் நபிமார்களுக்கு கபர் கட்டக்கூடாது என்பதை சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் நிரூபிச்சிட்டோம். இது வரைக்கும் பதில் இல்ல. ஆனா இப்ப என்ன செய்யறாங்க தெரியுமா? கடைசி நேரத்துல பதில்னு சொல்லி சில விஷயங்கள் எடுத்து போறாங்க. அது ஹதீஸே இல்ல. ஹதீஸ்னா என்ன? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது, அல்லாஹ்வுடைய ரசூல் செஞ்சது, அல்லாஹ்வுடைய ரசூல் பார்த்து அங்கீகரித்தது. அவங்க காலத்துக்கு பின்னாடி நடந்ததெல்லாம் ஹதீஸா? ஹதீஸ்னா என்ன? இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய கபரை ரசூலுல்லாஹ் கட்டினாங்க. சுஃபியான் தம்மாரி என்பவர் பார்த்தாராம். அவர் யாரு? சுஃபியான் தம்மாரி. அவர் சஹாபி கூட இல்ல. சுஃபியான் தம்மாரி என்பவர் ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு வசத்துனதை பார்த்தாராம். வசத்துனதை பார்த்தா அவர் சஹாபி கூட இல்ல, தாபி. அவரு தாபியை சேர்ந்த ஒருத்தர் சொன்னார்னா பின்னாடி கட்டிருப்பாரு. அவங்க எந்த டெக்ஸ்ட்ல இருந்து வாசிச்சாங்களோ அவங்க அடுத்த வரையில இருக்கு. பைக்கிமாம் சொல்றாங்க, இவரும் சன்னமுன்னு சொல்றதுல எந்த ஆதாரமும் கிடையாது. ஏன்னா முந்தி சாதாரணமா இருந்து தரமட்டமா இருந்து பின்னாடி வசத்திருப்பாங்க. யார் சொல்றா? அவங்க ஏதோ வாசிச்சாங்களும் பின்னாடி அது வருது. அதே தொடரல பைக்கிமாம் சொன்னது சேர்ந்து வருது. அப்ப சுஃபியான் தம்மாருங்கிறவர் ரசூலுல்லாஹ்வுடைய கபர் வசத்தப்பட்டதை பார்த்தாங்கன்னா அது மார்க்க ஆதாரமாகுமா? உமர் இப்னு அப்துல் அசீஸ் காலம் அது இன்னும் தாண்டி போயிடுது. 40 வருஷம் ஓடியாந்துருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முதல் பாஷை தான் படிச்சதோ. அப்ப அந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ், உமர் அப்துல் அசீஸ் யாரு? சஹாபியா? ரசூலுல்லாஹ் காலத்துல வாழ்ந்தவரா? 4 கலீஃபாக்களும் போய் மர்வான்களுடைய ஆட்சி எல்லாம் போய் அதுல வந்த ஒரு ஆட்சியாளர், 12வது ஆட்சியாளர் யாரு? உமர் இப்னு அப்துல் அசீஸ். அவர் காலத்துல வசதி கட்டினா மார்க்கமா? அதைத்தான் எடுத்து வைக்க கூடாது ஒப்பந்தத்தில் இருக்குது. ஒப்பந்தத்தில் என்ன இருக்கு? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப எப்படி சொல்லணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கபரை தானே அவசரமாக கட்டி கொண்டார்கள் காட்டுங்க. ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு பிறகு செஞ்சதுக்கு வந்து ரசூலுல்லாஹ் பொறுப்பாளியாக்குறீங்க. இதான் வாதம் செய்யற முறையா? ஒப்பந்தத்தில் என்ன பேசிக்கொண்டு வந்தீர்கள்?
குர்ஆன் ஹதீஸை தவிர வேறு எவருடைய இதை ஆதாரமா காட்டக்கூடாது. நீங்க இவர் சுஃபியான் தம்மார் பார்த்ததெல்லாம் ஆதாரமா காட்டுறீங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸ் காலத்துல உள்ள சொல்றீங்க. இப்ப உள்ள சேர்த்து சொல்றீங்களா பச்சை டூம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆதாரமாயிருமா? இப்ப பச்சையா டூம் கட்டி வச்சுக்கிறாங்க, பச்சையா தெரியுமா? இதெல்லாம் தவறு. அவன் ஒவ்வொருத்தனும் அதை அலங்காரம் பண்றங்கிற பேர்ல செய்து கொண்டிருக்கிறான். ஆட்சிக்கு வர்றவன் அவன் செய்யறதெல்லாம் மார்க்கமாயிருமா? கேள்வி என்ன? அல்லாஹ் என்ன சொன்னான், ரசூல் என்ன சொன்னாங்க? ரசூல்லா தடுத்த ஒன்றை யார் செஞ்சாலும் தப்புதான். அது எவ்வளவு பெரிய மகான் செஞ்சாலும் தப்புதான், எவ்வளவு பெரிய அரசு செஞ்சாலும் தப்புதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல் அவ்வளவுதான். இந்த ரெண்டத்தான் அல்லாஹ் மறுமையில கேட்பான். அல்லாஹ் சொன்னதை கேட்டியா? இவருடைய தூதர் முகமது சொன்னதை கேட்டியா? உமர் இப்னு அப்துல் அசீஸ் கேட்டியா? நல்லா கேட்பானா? சுஃபியான் தம்மார் பார்த்தாரு அதை அமல்படுத்த கேட்பானா? இது கேட்பான். ஆதாரம் சொல்லுவாங்க சொல்றாங்க. அடுத்து என்ன? தெரிஞ்சதை சொல்றது ஒரு சில பேருக்கு ஒரு நோய் இருக்கிறது. எடுத்து வச்சதுக்கு பதில் சொல்லாம நம்ம எடுத்தே வைக்கல, கபரை தரைமட்டமாக்காமல் விடாதே என்று சொல்லுவார்கள். எங்க சொன்னோம் இங்க எடுத்து வைக்கலையே, எடுத்து வைக்காதுன்னு சொல்லிட்டு சவ்வாண்டு வருது. வானத்தை சவ்வாண்டா இடிச்சாண்டு அர்த்தமா? சவ்வாக்கு என்ன அர்த்தம்? நாங்க எடுத்து வச்சோமா? எடுத்து வச்சிருந்து இதை சொல்லி இருந்தா நார்மலா இருக்கும். இருந்தாலும் சொல்லிவிட்டார்கள். சவ்வாங்கிற வார்த்தைக்கு நேரடி அர்த்தம் என்ன? நேரடி அர்த்தம் தரமட்டமாக்குறது கிடையாது, சீர்படுத்துறது அர்த்தம். எல்லாருக்கும் தெரியும். சீர்படுத்துறது என்பதோடு எதை சேர்க்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அர்த்தம் கிடைக்கும். உயரமா உள்ளதை சீர்படுத்தினா தரமட்டமாக்குறது அர்த்தம். சும்மா சீர்படுத்துறதுன்னா அழகுபடுத்துறது அர்த்தம். இன்னும் சொல்றேன் கேளுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மஸ்ஜித் நபவி கட்டுறாங்க. அந்த நபவி கட்டுற இடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் இருக்க, அந்த பள்ளிவாசல் இடத்தை தோண்டும் பொழுது அதுல எலும்புகள் எல்லாம் கிடைக்கிறது. அது ஒரு கபர்ஸ்தானா இருந்தது. எலும்புகளை எல்லாம் வெளியே போட சொல்றாங்க. குட்டிச்சுவர்கள் எல்லாம் இருந்தது. குட்டிச்சுவரா இருக்குது பாலடைஞ்ச கட்டிடங்கள். அதையெல்லாம் என்ன செய்யறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அது சம்பந்தமாக அமர ஆணையிட்டார்கள். அது சுவியத்துங்கிற வார்த்தை வருது. அப்ப என்ன அர்த்தம்? அந்த குட்டிச்சவரை அலங்காரம் பண்ணி வச்சுட்டாங்களா? ஒழுங்குபடுத்தி குட்டிச்சவர் அந்த சொல்ல முடியுமா? நின்று தரையில பள்ளிவாசல் கட்டக்கூடிய தரையில குட்டிச்சவர் இருக்கிறது, உயரமா இருக்கிறது. அதுக்கு ரசூல் ஆணையிட்டார்கள். ஆணையிட்ட உடனே என்ன செஞ்சிச்சு? சும்மபில் ஹர்பி சுவியத் நகலி குத்திய. அப்ப என்ன வருது? பாலடைஞ்சு போன குட்டிச்சவரா அந்த இடத்துல நிக்குது. பள்ளிவாசல் கட்டுறாங்க. என்ன செய்யணும்? எந்த கட்டணம் கட்டினா என்ன பண்ணுவீங்க? தரமட்டமா தான் ஆகுவீங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் அங்க ஹதீஸ்ல பயன்படுத்தின வார்த்தை என்ன? சுவிய, சீர்படுத்துறது என்ற அர்த்தம் என்னன்னா, ரசூலுல்லாஹ் கபர் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க தடை செஞ்ச ஒண்ணு கட்டி இருக்குது. அதை மார்க் அடிப்படையில் சீர்படுத்துவது என்ன? தூக்கி கடாசுவதான் சீர்படுத்துவது. இன்னும் சொல்ல போனால் குர்ஆன்ல இருக்கிறது. குர்ஆன்ல அது மட்டுமா இருக்கிறது? யௌமைதின் யவதுல்லதீன கஃபரு வஅஸவுர் ரசூல லவ் துஸவ்வா பிஹிமுல் அர்து வருது. அதாவது காபிர்கள் விரும்புவார்கள், ரசூலுக்கு மாறு செய்தார்களே அவர்கள் விரும்புவார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல கபர் கட்டக்கூடாது, தர்கா கட்டக்கூடாது, அதுக்கு பிறகு மாறு செய்யறாங்கல்ல, அவங்க விரும்புவாங்களாம் மறுமை நாள்ல லவ் துஸவ்வா பிஹிமுல் அர்து. இந்த பூமியோடு நம்மளை சமமாக்கிட்டா பரவாயில்லையே, கரையோடு தரமட்டமாக்கினா பரவாயில்லையே. இந்த சவாக்கு என்ன அர்த்தம்? எங்களை பூமியில வச்சு அலங்காரப்படுத்தினால் பரவாயில்லை அர்த்தமா? அப்ப சவ்வா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? சீர்படுத்துறது. கிழிஞ்சதை சீர்படுத்தி என்றால் தக்கிறது என்ற அர்த்தம். உடஞ்ச சீர்படுத்தினா ஒற்றுன்னு அர்த்தம். மேடா உள்ளதை சீர்படுத்தினா கீழே இறக்குன்னு அர்த்தம். பள்ளமா உள்ளதை சீர்படுத்தினா தூக்குறதுன்னு அர்த்தம். எதை எதை சொல்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அர்த்தம் தரக்கூடிய ஒரு தண்ணீர் மாதிரி ஊத்துகிற பாத்திரத்துக்கு ஏற்ப வடிவம் வருது இல்லையா? அந்த மாதிரியான சொல் சவ்வா. அப்ப உயரமா இருக்கிறத சீர்படுத்துறதுன்னா, ஒரு கட்டடம் கட்ட போற உயரம் அங்கங்க நிக்குது, இதெல்லாம் சரி பண்ணுப்பா. என்ன அர்த்தம்? அழகா பெயிண்ட் அடிச்சு அப்படியா ஒரு இடத்த வாங்குறோம், இங்க ஒரு திட்டம் இருக்குது, அங்க ஒரு திட்டம் இருக்குது, இதெல்லாம் சவ்வா பண்ணு அப்படின்னு அரபியில சொல்றேன். அதுக்கு என்ன செய்யணும்? அவர் விளங்கிட்டு சவ்வா சரி பண்ண சொல்லி இருக்கிறாரு. நம்ம என்ன செய்வோம்? இதுல பெயிண்ட் அடிச்சு அதை பத்தியை கொடுத்து வச்சு சிமெண்ட்ல கட்டி இப்படி முட்டா நிப்பாட்டி வச்சிரோம் அர்த்தம். அப்ப சவ்வாவை அதாவது இறுதி நேரத்தில் இருக்கிறனால காட்டா சொல்றேன். இதுல என்ன வாதம் போறதுனால நிக்காது. தப்பு தப்பா விளங்குறீங்க மார்க்கத்தை. ஒண்ணு விளக்க ஒண்ணு விளங்குறீங்க. சவால் ஒரு வார்த்தை வச்சுக்கிறது, ஒன்னோட விளங்கிறது, அது தூர சிந்திக்கிறது இல்ல. இது எப்படி இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிறது? சீர்படுத்த கபரை சீர்படுத்த வந்திருக்குது. சீர்படுத்தணும் என்ன?
அல்லாவும் ரசூலும் எப்படி செய்ய சொன்னாங்களோ அதை செய்யறதா சீர்படுத்துறது. கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கட்டி இருக்குது, சீர்படுத்துறது என்ன? தூக்கி கட சொல் கொஞ்சம் அதான் சபாவுடைய விளக்கம். டாபிக் வருவோம். அன்பு சகோதரர்களே, இதுவரை 4 தலைப்புகளில் இங்கு விவாதம் நடைபெற்றிருக்கிறது. இந்த தலைப்பில் சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையில் தெள்ள தெளிவாக அள்ளி போட்டிருக்கிற ஆதாரத்தை மஸ்ஜித் தான் ஆதாரம் காட்டினாங்க. பெருமனை கட்டுறதுக்கு ஆதாரம் காட்டுறது சொல்றாரு. இப்னா அலைகின்னு பொறுமனை கட்டுறதுக்கு நான் காட்டியிருக்கிறேன். மஸ்ஜிதாவும் கட்டக்கூடாதுன்னு சொன்னேன். இப்னா அலைகி கட்டவே கூடாது எங்களுக்கு ஹதீஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். சீடி போட்டு பார்த்தா தெரியும், சீடியில பாருங்க தெரியும். வராதவங்களுக்கு சொல்றேன். அப்ப கட்டடம் கட்டக்கூடாது செல்ல தெளிவா எடுத்து வச்சிருக்கோம். கட்டலாம் என்பதற்கு என்ன ஆதாரம் காட்டுறாங்க? பிற்காலத்தில் பல வடிவங்கள் கபர்ல ஏற்பட்டிருக்கும்ல, அதையெல்லாம் காட்டி பார்த்து அந்த 100 இப்படி கட்டிருந்தாங்க, 200 கட்டிருந்தாங்க, 300 இது தலீலா? இது மார்க்க ஆதாரமா? அல்லாஹ் சொன்னா ரசூல் சொன்னாங்க, அதுதான் எங்களுக்கு வேணும். அதை காட்டினா முதல் கட்டுறால நாங்க இருக்கணும்னு சொன்னோம். ஏன் காட்ட முடியல உங்களால? அல்லாஹ் ரசூல் கட்ட சொன்னாங்கன்னு உங்களுக்கு காட்ட முடிஞ்சதா? 3 வருட அவகாசத்தில் காட்ட முடிஞ்சதா? இல்ல, கட்ட இயலாது. இட்டுக்கு தரப்பட்டமா தான் ஆக்கணும், கட்டவும் கூடாது. கட்டி இருந்தால் மருமகன் அலியை அனுப்பி தூக்கி கடாச சொன்னார்களே, தரமட்டமாக்க சொன்னார்களே, சீர்படுத்த சொன்னார்களே, மார்க்கத்தின் அடிப்படையில் அதை இடித்து தகர்த்து தரமட்டமாக்க வேண்டும். அதுதான் மார்க்கத்தின் சட்டம். நிரூபித்திருக்கிறோம். பொதுவுல கட்டக்கூடாது, பெரியாருக்கு கட்டலாம்னு சொன்னாங்களே, ஒரு ஆதாரம், ஒரே ஒரு ஆதாரம் வச்சாங்களா? ஒரு தலில் சொன்னாங்களா? ஒரு ஹதீஸ வைக்க முடிஞ்சா? கேட்டு பதில் பயம் போறதுக்காக என்ன பண்றாங்க? அவுலியாக்களுக்கு பயம் இல்லை பாத்தீங்களா? மூசா நபி கபூர்ல சொல்றாங்க, அதுக்கு தர்கா கட்டுறது என்ன சம்பந்தம்? கேட்டம பதில் வந்துச்சா? இப்படித்தான் மொத்தத்தில் பேசினார்கள். முந்தின தலைப்புல என்ன? நிறைவுரை, தொகுப்புரை, எல்லாத்தையும் தொகுத்து கடைசியா சொல்லணும். இதுக்கு முந்தின தலைப்பு என்ன? காலை அமர்வுல மதுகப்புகள்ல குப்பை இருக்குன்னு நான் தலைப்பு போட்டிருக்கோம். மதுகப்புல குப்பை இருக்கு, ஆபாசம் இருக்கு, செக்ஸ் இருக்குது, மடத்தனம் இருக்குது, வைத்தியகாசனம் இருக்குது, அசிங்கம் இருக்கிறது, குர்ஆனோட மோதக்கூடியது இருக்குது என்று தலைப்பு போட்டிருக்கிறோம். ஒன்னா அள்ளி அள்ளி போட்டோமா இல்லையா? 28 மசாலா போட்டோம். அதுக்கு மேல இல்லைன்ற நாமளே போட்டு போட்டு எவ்வளவுதான் போடுறது? நம்ம வேற வேற விஷயங்களை பேச ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளவு அள்ளி போட்டோம்ல, எதுக்காச்சும் பதில் வந்துச்சா? ஏதாவது ஒண்ணுக்கு பதில் சொன்னாங்களா? இல்ல. இமாமுண்டா மண்ட பெருசா இருக்கணும் இருக்குது. ஒரு இமாமுக்கு ஏன் மண்ட பெருசா இருக்கணும்? நீங்க எல்லாம் இமாமத்து பண்றீங்க, மண்ட பெருசா இல்லாத ஆளுக்க யாருக்கு மண்ட பெருசா? மண்ட பெருசா இல்லாட்டி இமாமத்தை ராஜினாமா பண்ணிட்டு இந்த மாதிரி பேசுவாங்க. மண்ட பெருசா இருக்கணும், உறுப்பு சின்னதா இருக்கணும் இருக்கு. உறுப்புன்னா நாங்க சொன்னோம், அந்த 3 வார்த்தை இருக்கு, உறுப்புண்டோம். நீங்க உன்னோட கொண்டு ஏதாவது வரைக்கும் நாங்க என்ன செய்வது? அதை கேட்கும். உறுப்பு சின்னதா இருக்கிறது ஹதீஸ் என்ன சொன்னீங்களா பதில்? அதே மாதிரி ஒருத்தன் தன்னுடைய ஆண்குறியை தன்னுடைய பின்துவாரத்தில் முளைத்துக் கொண்டால் குளிப்பு கடமை இல்லைன்னீங்க. இதெல்லாம் மார்க் அறிஞர்களுக்கு வர கற்பனையான்னு கேட்டோம். அதுக்கு பதில் சொல்லல. இன்னைக்கு பிறந்த பிள்ளைய ஒருத்தன் போய் உடலுறவு கொண்டால் நோம்பு முடியாதுன்னு எழுதி வச்சுக்கிறீங்க. அப்ப அதன் கூட என்ன சொல்ல வர்றீங்க? இன்னைக்கு பிறந்த பிள்ளைய போய் கெடுன்னு சொல்ல வர்றீங்க. இதான் மதுகபா? இதுதான் நம்பணுமா? தொழுகையை முடிக்கும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் முடிக்க சொல்லி ரசூலுல்லாஹ் வழிகாட்டி இருக்காங்க. காத்து பிரிய விட்டு முடிக்கலாம்னு சொல்றீங்க. சலாம் கொடுக்க அவசியம் கிடையாது. காத்து விட்டு தொழுகை விட்டு எதிர்த்து போயிடலாம். தொழுகை கூடும் எழுதி வச்சுக்கிறீங்க. இதுக்குரிய ஹதீஸ் என்னன்னு கேட்டோம், இதுக்குரிய ஆயத்து என்னன்னு கேட்டோம். பதில் சொன்னீங்களா? 27 கேட்டுக்கிறோம். வராதவங்க எடுத்து போட்டு பாருங்க, ஒண்ணுக்கு பதில் வரல. ஆலிம் சாப்பிட்டு கஞ்சா அடிக்கலாம், மக்குருகுல ஹராம் இல்ல. ஆனா பொதுமக்களுக்கு சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டா ரொம்ப அவன் எலிமிட்டு தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் அடிச்சுக்கலாம், ரொம்ப எல்லாம் அடிக்க கூடாது. ஆனா அந்த சட்டத்தை நீங்க மட்டும் வச்சுக்கிறீங்க, பொதுமக்களுக்கு சொல்லிடாதீங்க. ஏன் சொல்லக்கூடாது? அவங்க ரொம்ப அடிச்சுட்டு கொஞ்சம் நினைச்சுக்குவாங்க, உங்களுக்கு தான் கரெக்டா கணக்கு தெரியும் அப்படின்னு எழுதி வச்சுக்க கிதாபுல. இதான் மார்க்கமா? இதான் பின்பற்றணுமா? மதுகபை நம்பி ஏமாந்து விடாதீர்கள் என்று சொன்னோம். ஒண்ணுக்கு முடிஞ்சா அடுத்த 2வது தலைப்பாக இறந்து போனவர்களுக்கு எல்லாம் அல்லாஹ்வுக்கு இருக்கிற மாதிரி எல்லா விதமான ஆற்றலும் இருக்கிறது. அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எங்கிருந்து அழைத்தாலும், எத்தனை பேர் அழைத்தாலும், எந்த மொழியில் அழைத்தாலும், மனசால் அழைத்தாலும் அவங்க அதை கேட்டு புரிந்து உதவி செய்வார்கள். அது அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னீர்கள். அடுக்கடுக்கா கேள்வி கேட்டு கணக்கில் கிணறி போய் ஒண்ணுக்கு பதில் சொல்ல முடியாமல் அதை ஒரு ஆதாரத்தை உங்களால் காட்ட முடியவில்லையே. இப்படி பளிச்சென்று அல்லாஹ் காட்டினானே. மௌலிதை நியாயப்படும் மௌலிது என்ற தலைப்பு பஸ்ட் தலைப்பாக கொடுத்திருந்தோம்.
அந்த தலைப்புல மூணுல எவ்வளவு குப்பை இருக்குது, அவுளியாக்களை கேவலப்படுத்திருக்காங்க, அவுளியாக்களை கொள்ளக்காரர் ஆக்கி இருக்காங்க, அவுளியாக்கள் வேற மாதிரி தப்பான நடத்த உள்ளவரா காட்டுறாங்க, ஒரு மக்கள் எல்லாம் சபிச்ச கோபக்காரராக, ஒரு பொறுமையற்றவராக, ஒரு பறவைகள் கூட இறக்கு காட்டாதவராக காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். அடுக்கடுக்கா அது சரின்னு சொன்னீங்களா? அப்படி செய்யலாம்னு சொன்னீங்களா? அப்ப 4 தலைப்புலையும் செல்ல தெளிவாக நிரூபிச்சிருக்கிறோம். அல்லாஹுடைய அருளால் இந்த விவாதத்தின் மூலம் அல்லாஹ் மகத்தான வெற்றியை தந்து விட்டான். என்னதான் குரலை உயர்த்தி பேசினாலும் இந்த சீடிகள் நேரடியாக பார்த்து உங்களுக்கு நேரடியாக தெரியும், பார்க்காதவர்களுக்கு இந்த ஒளி நாடாக்கள் சென்றடையும், சத்தியம் வெல்லும், ஏகத்துவம் மேலோங்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த விவாதத்திலே, விவாதம் என்பது கொஞ்சம் காரசாரமா இருந்தால் விவாதம் மாதிரியே இருக்கும், பயான் மாதிரி பண்ண இயலாது, நல்லா இருக்காது, உங்களுக்கு தூக்கம் வந்துடும். அதுக்காக வேண்டி கொஞ்சம் காடு முறையா சில காலம் பேசியிருப்போம். அது யாரையாவது அந்த எதிர்த்தரப்பு அறிஞர்களையோ வந்திருக்கிற மக்களையோ புண்படுத்தி இருந்தால் சில நேரத்தில் உங்கள் மீது கூட நாங்கள் கடுமையா அந்த எந்திரிக்க பேசாதீங்கன்னா சொல்லியிருப்போம். நீங்க யாருன்னே எங்களுக்கு தெரியாது, நம்மளே ஏற்றுக்கொண்ட ஒப்பந்தம் இருக்கிறது, ஆளாளுக்கு எந்திரிச்சா என்ன ஆகும் அப்படிங்கிற நோக்கத்திற்காக நாங்கள் உங்களை சிலத எங்களை தரப்பை சேர்ந்தவர்கள் சொல்லியிருக்கலாம். எங்க தரப்பில் இருந்து எந்த மாதிரியான தவறுகள் ஏற்பட்டிருந்தாலும் அதை அல்லாஹ்வுக்காக நீங்கள் மனம் பொறுத்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு சலசலப்பு மாதிரி இல்லாம நாளைக்கு என்றும் போல் அண்ணன் தம்பிகளாக நீங்கள் பழகிக் கொள்ள வேண்டும், நடுநிலையோடு சிந்திக்க வேண்டும். மறுமையில வெற்றி பெறுவது அல்லாஹ் கேட்பான அதுக்கு என்ன பதில் சொல்வது என்பதை கவனத்தில் கொண்டு நம்முடைய வாழ்க்கை முறை அமைத்துக் கொள்ள வேண்டும். எந்த சண்டை சச்சரவு இல்லாமல் இந்த கொள்கை கருத்து வேறுபாடு வர்றதுனால அடிச்சுக்கிறது அவசியம் கிடையாது. எங்க கருத்து நாங்க அப்படித்தான் சொல்லுவோம், உங்க கருத்துக்கு அப்படி சொல்லுங்க, சிந்தி எங்கள் கருத்துல ஒரு கருத்துக்கு ஏதாவது வருவாங்க, அதுதான் நம்முடைய நடவடிக்கையாக இருக்க வேண்டும் என்று கேட்டு இந்த விவாதத்துக்கு ஏற்பாடு செய்த களியக்காவலை சேர்ந்த ஜமாத்தார்களுக்கும் பெருமவர்களுக்கும் கலந்து கொண்ட பொதுமக்களாகிய உங்களுக்கும் எங்களுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இந்த தொகுப்புரை நிறைவு செய்யலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மதுஹபில இருந்து எத்தனையோ எடுத்து வச்சோம், பதில் தெரியல. நாங்க தான் சொன்னோமே, நீங்க படிச்சு காட்டிட்டு கிதாபை தாங்க பதில் சொல்றோம் சொன்னோம்ல. நாங்க சொன்ன மாதிரி படிச்சு காட்டிட்டு கிதாபையும் நீங்க தந்து நாங்க பதில் தரணும்னு வச்சுக்கிறோங்க. நீங்க சொல்ற கரெக்ட். நாங்க கேட்டோமே, ஏன் தராசு வச்சு படிச்சீங்க, முழு கிதாபை வச்சு படிச்சீங்களான்னு கேட்டோம்னா செஞ்சீங்களா? அப்ப படிக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு தந்திருந்தாலும் நாங்க அப்ப சொல்லியிருப்போமே. நீங்க படிச்சும் காட்டல, படிச்சதுக்கு தெரியாதுன்னு சொல்லல, வச்சுக்கிட்டீங்க சும்மா வெறுங்கிட்டாப்ப. நாங்க அப்படி சொல்லலையே, நீங்க தவறா விளங்கி இருக்கவங்க தானே எங்களுடைய விவாதம். அடுத்து நீங்க பன்றியினுடைய இறைச்சியையே மட்டும்தான் மார்க்கத்துல விளக்கப்பட்டுக்கிற சான்று நேரடியா கிடைக்குது, மற்ற பத்தி நேரடியா கிடைக்கல. பேணுதல்னால மார்க்கத்துல கூடும், பேணுதலுக்காக விட்டுருங்க அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? ஏன் இப்படி சொன்னீங்க? அருவருக்கத்தக்க ஒரு பிராணுடைய விஷயத்துல இப்படி சொல்லலாமா? வாபஸ் வாங்கிட்டோம், அது வரைக்கும் நிலை என்ன மறுமையில அதை நாங்க கேட்டோம். நீங்க பதில் சொன்னீங்களா? பெண்கள் எல்லாம் பள்ளிக்கு வாங்கன்னு சொன்னீங்க, கூட நீங்க ஆண்கள் சொல்லும் பொழுது தொடைய மறைக்க தேவையில்லை. நீங்க பெண்களை பள்ளிக்கு அழைத்து விட்டு ஆண்கள் தொடையை காட்டலாம் என்று சொன்னீர்களே, இது ஆபாசம் இல்லையா? நீங்க எழுதி வைக்கப்பட்டிருக்கிற ஆபாசத்தை இவ்வளவு வேறாமசம் சொன்னீங்களே, அது ஆபாசம் இல்லைங்கிற விலைக்கு அழிவ விஷயம். பெருந்தன்மையாக நீங்க காட்டல, ஆனால் பெருந்தன்மையா நாங்களாகவே சொன்னோம், இப்படித்தான் அது தோப்புறதுனால எங்களை எல்லாத்தையும் சொல்ல முடியல. ஆரம்பத்தில் தந்துதான் சொல்லியிருப்போம், அது ஒரு விஷயம். அப்ப இது எழுதி வைக்கப்பட்டிருக்கிற விஷயத்தை இவ்வளவு ஆவேசம் பண்ணீங்களே, நடைமுறையில ஆபாசத்தை உருவாக்க முனைகின்ற சட்டத்தை சொல்றது நியாயமா? அப்படியானா இப்படிப்பட்ட விளைவை ஏற்படுத்துகிற எழுத்துள்ள நூல்களை எல்லாம் எரிக்கப்பட வேண்டாமா? சிக்கு நூலை எரிக்கணும், மொழியில எரிக்கணுங்கிறீங்களே, இது அல்லவா எரிக்க வேண்டும்? அதனால அதுல இருக்க இது இருக்கலாம் கிடையாது. தப்புனா தப்புன்னு நாங்க சொல்லுவோம், இல்ல ரைட்னா நீங்க அதை நிலை நாட்டணும், இல்லன்னா எரிச்சிடணும், அடுத்த பதிப்பை போட மாட்டேன்னு சொல்லணும். அதை விட்டு அப்படித்தான் இப்படித்தாங்க கூடாது. இதுக்கு உங்களால் பதில் கொடுக்க முடிந்ததா? காலையில் நாங்க கேட்கத்தானே செஞ்சோம். நீங்க மதவை பத்தி பெருசா நினைக்கிறீங்களே, துண்டு போட்டுட்டீங்களே. விரலை ஆட்ட சொன்னது மட்டுமல்ல, அதன் மூலம் குடும்பத்தை ஆட்டி வைத்தீர்கள், தெருவை ஆட்டி வைத்தீர்கள், ஊரை ஆட்டி வைத்தீர்கள், நாட்டையே ஆட்டி வைத்து விட்டீர்களே. ஒரே வீட்டுக்குள்ள கணவன் மனைவி ஆளுக்கு ஒரு நாள் பெருநாள் உண்டாக்கிட்டீங்களே. மனைவிங்கிறது ஜாக்கு ஜமாத்து, அது ஒரு மதவு தான். ஜமாத்துன்னா மதம் நீங்க வச்சுக்கணும். அதே போல கணவன்கிறது தௌஹீத் ஜமாத்து, தௌஹீத் மதம் வச்சுக்கணும். இதுல என்ன நோம்பு வச்சுட்டே வர்றாங்க, திடீர்னு பார்த்தாக்கா மனைவி நோம்பு விட்டு பெண்ணை கொண்டாடுது, வெற்றில போகலாம் சாப்பிடுறாங்க. என்னமா ஒரு ஆள் கேட்டாரு என்ன அப்படின்ட்டு,
கணவர் நோம்பா இருக்கிறாரு, சவுதியில கடை பார்த்தாச்சுங்க, நான் ஜாக்கிரதை மாட்டுங்க, அதனால நீ பெறா கொண்டாடுறேன். கணவன் போய் என்னப்பா நீ பசியோட நோம்பா இருக்கிற, அங்க எல்லாம் வட்டரப்ப இதெல்லாம் சரியா இருக்குத, இல்லங்க நான் சௌகரியத்தை மாட்டுங்க. அடுத்த நான் நாளைக்கு தாங்க பெறா கொண்டாடுவேன். சவுதியில பார்த்தா எனக்கு என்னங்க, என்ன இது வீடு ஒண்ணு, ஒரே வீட்டுக்குள்ள 2 பெருநாள் எப்படி? மார்க்கம் ஒண்ணு, வேதம் ஒண்ணு, இறைவன் ஒண்ணு, இரத்துல ஸல்லல்லாஹு அவர்கள் ஒருவர். பெருநாள் மட்டும் ஒரே வீட்டுக்குள்ள 2 எப்படி வந்தது? இதுவா ஒற்றுமை? அது பிளவு ஏற்படுத்தினீங்களே. அதனால இப்படி எல்லாம் பல விஷயங்கள்லாம் இருக்குது. சரி அது இருக்கட்டும், ஒண்ணுதான் பதில் சொல்ல, நாங்க நம்ம தான் பதில் சொல்லிட்டே இருக்கோம். ஏன்னா அங்க சஜிசீசுல குபுர்னு வந்து கபருண்டா உள்பகுதி தான், வெளியே எடுக்காது. ஆதாரத்தை தாங்க அலாங்கிற வார்த்தை இருந்தா தாங்க ஒப்பு கொள்றோம். அப்படி தந்தியாலாம் அங்க பாருங்க அலான் இருக்கு மேலே, புரியுங்களா? சரி ஒரு ஆள் நம்ம சொல்லுவோம், நான் உள்ளுக்குதான் இதை பொருந்துங்கிறது சொல்றேன். கபர்ல அடக்கம் பண்ணியாச்சு அப்படிங்கிறோம். உள்ளுக்கு அடக்கம் பண்ணோமா மேல போட்டு வந்துடுவோமா? பொதுவா கபருண்டா உள்ளுக்கு தானங்க, அதான் நம்ம சொன்னோம். அப்ப ஸல்லல்லாஹு அவர்கள் தெரியாத விளக்கம் உங்களுக்கு தெரியுதா? அப்ப உண்மையிலே மேலேண்டா அவங்களும் சொல்லி இருப்பாங்களே. அதான் எங்களுடைய கேள்வி. இறைத்துவ ஸல்லல்லாஹு அவங்கதான் சொல்லித்தர மார்க்கத்தை. அவங்க மேலன்னு சொல்லாம இருக்கும்போது நாம அவனை பூத்தக்கூடாது, மேலதாண்டு அந்த அதிகாரம் நமக்கு இல்ல. இறைவனுக்கும் இறைத்துவ ஸல்லல்லாஹு அவங்களுக்கு மட்டும்தான் மார்க்கத்தை சொல்கிற அதிகாரம் இருக்கிறது. அதனால ஜியாரத்து செய்வதெல்லாம் சுருக்க வந்துடுறாங்க. ஏன்னா ஸல்லல்லாஹு ஜியாரத்தை செய்ய சொல்லி இருக்கிறாங்க. செய்தால் நன்மை உண்டு. அதுதான் பள்ளிக்கும் தர்காவுக்கும் வித்தியாசம் இருக்கு. அங்க தொழுகிறோம், இங்க ஜியாரத்து செய்யறோம். தர்காவுக்குள்ள பாப்பீங்க, நான் ஜியாரத் செஞ்சுட்டே இருப்போம். வாங்க சொல்லுவாங்க, பக்கத்துல கட்டுற பள்ளிக்கு போயிடுவோம். நாங்க அந்த கபரிலேயே கபரை வணங்குவதாக இருந்தா பள்ளி எதுக்கு நாங்க கட்டி வச்சோம்? எங்களுக்கு கபரே போதுமே, பள்ளி ஏன் கட்டி வைக்கிறோம்? நாங்க ஜியாரத்து பண்ணிட்டு இருக்கோம், பாக சொன்னா ஏன் போனோம்? ஏன் நாங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறோம். பள்ளிண்டா தொழுகை, அங்கதான் போனோம். தர்காண்டா ஜியாரத்து. ஆனா ரெண்டுமே இறைத்துவ ஸல்லல்லாஹு அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற செயல். அங்கதான் சொன்னாங்க தொழுங்காண்டு, பள்ளியில தொழுகிறோம். அங்கதான் சொன்னாங்க ஜியாரத் செய்யுங்க, தர்காவுக்கு போறோம். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் மான் செய்யல. நீங்க பொது கபரிஸ்தானம் போலாம், தர்கா போக கூடாது அப்படி எந்த ஆஜத்தில் இருக்கிறது? கபரை ஜியாரத் செய்யலாம் இருக்குது, தர்காவுல அந்த கபர் தான் இருக்கிறது. நீங்க வகைப்படுத்தினா என்ன ஆதாரத்தை காட்ட முடியும்? குர்ஆன்ல ஹதீஸ்ல இருந்தோம். அப்படி அவங்களே சொல்லிட்டாங்க, இவங்க எல்லாம் விவரம் உள்ளவங்களான்னு. அதைத்தான் நாங்க ஏற்றுக்கொண்டு சொல்றோம். விவரம் அறிந்தவர்கள் சொல்லுகிறோம், ஜியாரத்துன்னு ஒண்ணு இருக்குது, பெரியவர் இறை நேசருடைய ஜியாரத்து ஒண்ணு இருக்கிறது, அது பரம் நடங்க அப்படி நம்ம சொல்ல காரணம் அதனாலதான். அடுத்து இந்த ஜியாரத்து எவ்வளவு ஏதா பேசக்கூடியவங்க இறைவனுக்கு கையெழுத்துன்னு சொன்னாங்களே, அவங்களே சொன்னாங்க, அந்த சப்ஜெக்ட் எடுத்து வச்சாங்க. இறைவனுக்கு கையெழுந்தா கையான்னு அந்த விஷயம் சொன்னாங்க. இறைவனுக்கு உருவத்தை ஏன் கற்பிக்க வேண்டும்? அதுதானே பச்சை சிறு ஐயாமல் ஜாலியா காலத்து மக்கள் அப்படித்தான் ஆளுக்கு ஒரு வடிவத்தை உருவாக்கி கொண்டார்கள். இறைவனுக்கு உறவு உண்டுன்னு சொன்னா ஒருத்தன் கற்பனை பண்ணுவான், உன்னை உண்டாக்கிடுவான். சிதை வழிபாடு எப்படி வந்தது இந்த மண்ணிலே? கற்பனை பண்ணனா ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒண்ணு வச்சுக்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அவர்கள் அடித்து வீழ்த்தினார்களே. அப்ப அதனாலதான் நம்ம சொல்றோம், அப்ப உண்மையிலேயே இறைவனுக்கு உருவுண்டுங்கிற அந்த பச்சை சிறுக்கு வேண்டாம், சுன்னத்தாக இருக்கிற ஜியாரத்தை செய்யுங்க. அந்த ஜியாரத்து நடைபெறுகிறதுல தப்பு நடந்தா கூடாதுதான் எங்கள் நிலை. இந்த நெளிவு சிரிவு விட்டு கொடுக்கிறது, நீக்கு போக்கு அதெல்லாம் கிடையாதுங்க. வியாபாரம் செய்யறான், கரெக்டா செய்யணும், தப்பா தப்புதான். பயணம் போறான், தப்பு செஞ்ச தப்புதான். இப்ப எங்க இருக்கிற வீட்டில இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, தெருவில் இருந்தாலும் சரி, பள்ளிவாசல் இருந்தாலும் சரி, பள்ளிவாசலுக்கு செருப்பு தூக்கிட்டு போறான், தப்புதான். அதுக்காக பள்ளிவாசல் வேணாம்னு சொல்ல முடியுமா? தப்பு எங்கதான் கூடாதாங்க. அந்த இடத்துல செஞ்சாங்க, செஞ்சாங்க, பள்ளிவாசல் தப்பு பண்றாங்க, முடிஞ்ச அளவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். மக்கள் திருந்த மாதிரி திருந்துட்டு நம்ம சொல்லாம இல்லையே, நம்ம எழுத்துல எழுதாம இல்லையே, நம்ம பத்தி தான் எழுதிருக்கிறோமே யாரும் சமாளம் தப்பு இருந்தா கூடாதுன்னு சொல்லி. தப்பு நடந்தா ஓகே தாங்க, இதுவே கருத்து இடம் இல்ல. ஆனா அதுக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை அழிக்க பார்க்க கூடாது, அதை மூத்தாக்க மண்ணிலே போட்டு குறைக்க பார்க்க கூடாது. முடிந்தவரை அதை ஹயாத்தாக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி இருக்கிறாங்க. இப்ப நாங்க உயரம் உயரம் அப்படின்றது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதுல ஆதாரமா காட்டணும் அப்படின்னாங்க. ஹதீஸ் அதுதான் நாங்க ஹதீஸ் அப்படியா? உசூலுல் ஹதீஸ்ல என்ன இருக்குது? சஹாபா பெருமக்களுக்கு எல்லாம் ஹதீஸ் சொல்ல முடியாதா? உசூலத்தில் அப்படி இல்லையா? சரி அது இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாதான் மார்க்கத்தில் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம சஹாபா பெருமக்கள் காலத்திலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் எப்படி இருந்தாலும் ஆதாரமா வச்சிருக்கிறோம். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா யாரு? அவங்க தான் தெரிந்து காட்டுறாங்க கபர் உயரமா இருக்கா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமட்டம் ஆக்குதல் அப்படிலாம் சொல்லி இருந்தா சஹாபா பெருமக்களுக்கு அந்த மீனிங் புரிஞ்சிருக்கணும். அவர்களுக்கு தெரியாத அர்த்தம் 1400 ஆண்டுகளுக்கு பின்பு அந்த நமக்கு புரிந்து விட்டதா? அப்ப சஹாபா பெருமக்களுக்கு அந்த அதிகம் புரியல.
அதனால அனுமதிச்சுட்டாங்க. எங்களுக்குதான் புரிஞ்சிருச்சு. அது எப்படிங்க அது தவறு? சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபர் உயரமா இருந்தபோது அலி ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்களா இல்லையா? அப்ப என்ன சொல்லியிருப்பாங்க? என்னட்டே சொன்னாங்க கபரை தரமட்டமாக்கணும்னு சொல்லி. அவங்க கபரையும் உயரமாக்குறீங்களா? கேட்டிருப்பாங்களா இல்லையா? ஏன் கேட்கல? அப்ப தரமட்டமாக்குற மீனிங் இல்லைன்னு நாங்க வந்துது. சாபா பெருமக்கள் ஒவ்வொன்றையும் செய்வாங்க, சொல்லி தர மாதிரி தான் செய்வாங்க. அப்ப இவங்க சொல்றாங்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்திலே சாபா பெருமக்கள் செய்ததெல்லாம் தப்பு, நாங்க சொல்றதுதான் கரெக்டுங்கிறாங்களா? ஒரு சாபி 2 சாபியா இருந்தாங்க, மார்க்கத்து முரணா இருந்தா ஒரு சாபி கூட எதிர்ப்பு தெரிவிச்சிருக்க மாட்டாங்களா? அதனாலதான் சொல்றோம் சாபிகளுக்கு ஹதீஸ் பின்பற்ற அக்கறை இருக்கிறது. அந்த சாபி ஹதீஸ் அறிவிக்கிற சாபி இருக்கிறாங்க. ஹதீஸ் தான் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பார்த்து சொன்னாங்க, இந்த கபரை எல்லாம் சவாங்கிற வார்த்தைக்கு ஒழுங்குபடுத்துங்க நம்ம சொல்றோம். அந்த அதிகாரம் இருக்கிறாங்களே, அதான் நம்ம சொல்றோம். சும்மா நம்ம சொல்லிடல, இதெல்லாம் வச்சுதான். அதே போல நம்ம வலிது அப்துல் மலிக்குடைய காலம் தான் சொன்னோம். வலிது அப்துல் மலிக்கு செஞ்சாங்க சொன்னோம், அவர் காலத்தில் நடைபெற்றது அப்படிதான் சொன்னோம். மன்னர் செய்த ஆதாரங்கள் காலத்தில் நடைபெற்றதுதான் நம்ம சொல்ல வந்தோம். இப்படி ஒவ்வொன்றா நீங்க பார்த்துக்கிட்டே வந்தா எல்லாம் ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் பதில் சொல்லிக்கிட்டே வந்திருக்கிறோம். எங்களுடைய வாதத்தை நிலைநாட்டிக்கிட்டே இருந்திருக்கிறோம். ஆகவே சுன்னத் ஜமாத் கொள்கையில இருந்தாதான் உண்மை தௌஹீதா இருக்க முடியும். மௌலிதுன்னு சொன்னாங்க, ஒரு நிகழ்ச்சி தான் எடுத்து வச்சாங்க, நிரூபிக்க முடிந்ததா? சகீரத்துங்கிற வார்த்தைக்கு பெரிய பெண்கிற அர்த்தம் வச்ச ஒரு இடத்த உலகத்திலே இங்க தானங்க நான் பார்த்தேன். சகீரத்துங்கிறது சிறுமி இல்ல பெரியவங்க, இங்க தான் நான் கேட்டேன். இப்படி எல்லாம் சொல்லலாமா அரபு தெரியாத மக்களுக்கு? இது அநியாயம் இல்லையா? தாங்க நினைக்கிற கருத்தை புகுத்துவதற்காக வேண்டி இப்படி பொய்கள் சொல்லலாமா? திருப்பு செய்யலாமா? புனைந்து கூறலாமா? இதான் எங்கள் கேள்வி. ஹதீஸ சொல்லுங்க, இருக்கிற மாதிரி சொல்லுங்க. குர்ஆன் வசனத்தை சொல்லுங்க, இருக்கிற மாதிரி சொல்லுங்க. ஏன் மாற்றி சொல்றீங்க? இந்த கருத்தை நிலைநிறுத்துவதற்காக இப்படி எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறோம். இப்ப நாங்க ஏன் உயரங்கிறதுக்கு இத்தனை ஹதீஸ் ஆதாரம் மச்சமா இல்லையா? ஆனா நாங்க உயரங்கிறதுக்கு வழிமாறுகளுக்கு ஏன் சட்டங்கள் வச்சிருக்கிறோம். நீங்க தர கூடாதுங்கிறதுக்கு அர்த்தமா நீங்க வசனமா ஆயத்து வச்சுங்க, ஆதாரமா வச்சுங்க, அல்ல ஹதீஸ் ஆதாரமா வச்சுங்களா? மஸ்ஜிதுங்கிற சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை கொண்டு வந்தீங்க, அதுக்கு எந்த அர்த்தம்? மஸ்ஜிதுன்னு சொன்னா பள்ளிவாசல் சொல்லணும், டைரக்ட் அர்த்தம் சொன்னா சஜிதா செய்யும் இடம் வைக்கணும். அப்படித்தானே வைக்கணும். நீங்க எப்படி இது வந்து தர்காங்கிறீங்க? சஜிதா செய்வது கூடாதுங்கிறத எங்க நிலைப்பாடு. நாங்க கூடுங்கிறோமா? ஒரு ஜியாரத் இருக்கு, யாருமே சஜிதா செய்யலன்னு வச்சுக்கிறோங்க. இப்ப அங்க போலாமா இல்லையா? நீங்க சொன்ன மாதிரி மஸ்ஜித் அல்லது போறாங்க, ஜியாரத் செய்யறாங்க, வந்துடுறாங்க. அதுக்கு கூடாது என்பதற்கு இது எப்படி ஆதாரமாகும்? சஜிதா செய்யும் இடமாக நீங்க சொல்றீங்களா? நாங்கள் ஒப்புக்கொள்றோம். சஜிதா யாராவது செஞ்சா கபர் எல்லாம் கூடாது நாங்க தான் தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கிறோம். அதையும் மீறி அப்பா சொல்றாங்க, அப்ப தொழுவுங்க கூட மீது சொல்லாம இருக்கிறான். அதுக்கு வேண்டி சொல்ல பத்தி சொல்லாம இருக்கு சொல்றது சொல்றாங்க. மக்கள் தான் எல்லாத்தையும் அப்படி முன்பின் வரத்தான் செய்யும். அந்த மாதிரி கொஞ்சம் திருத்துவோம், சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஜியாரத்தை நாம் ஹயாத்தாக்கத்தான் நினைக்கணும். நாம பிரித்து அப்படி இப்படி சொல்லி ஒரு ஜியாரத்தை, ஒரு சுன்னத்தை அழித்து அதை மூத்தாக்கி மண்ணிலே போட்டு புதைக்க நாம் முனையக்கூடாது. எந்த வரைக்கும் சுன்னத்துகளை எல்லாம் ஹயாத்தாக்குவோம், வறுமையிலே வெற்றி பெறுவோம். எல்லாம் சகோதரர்களே, குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான சட்டங்கள் இருக்கின்ற காரணத்தால் தான் கிதாபுகள், குப்பைகள், அவைகளை எரிக்க வேண்டும் என்று சொன்னீர்களே. சஹீஹுல் புகாரியில் குர்ஆனுக்கு மாற்றமான சட்டம் இருக்கிறது என்று நீங்கள் சொன்னீர்களே. எனவே புகாரியை நீங்கள் எப்படி ஆதாரம் காட்டுவீர்கள் என்று கேட்டதற்கு சொன்ன பதில், அது சூரியத்தை பற்றிய விஷயத்தில் மட்டுமல்ல மாற்றம் இருக்கிறது, பால்குடி விஷயத்திலும் மாற்றம் இருக்கிறது என்று பதில். இது பதிலா? எங்கள் கேள்வியின் வலிமை கூடியிருக்கிறது. ஒரு விஷயத்தில் மாற்றம் இருக்கின்ற காரணமாக நீங்கள் புகாரியை ஏற்றுக் கொள்ளக்கூடாது என்று சொன்ன போது ஒன்றில்லை 2 மாற்றம் இருக்கிறது என்று நீங்கள் பதில் சொல்கிறீர்கள். இது புகாரியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்கு வலிமையான ஆதாரமாக மாறுகிறது. இந்த விவாதம் இங்கே முடியும் நேரத்தில் 4 விஷயங்கள் இங்கே பேசப்பட்டது. 4 விஷயங்களில் மௌலிது, உதவி தேடுதல், இந்த ஜியாரத் சம்பந்தமாக ஏராளமான ஆதாரங்களை, உண்மையான விஷயங்களை மக்களுக்கு எங்களுக்கு வெளிப்படுத்த முடிந்திருக்கிறது. அதற்கு ஒரு அழகான வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. அவர்கள் மதுகபில் மட்டும் நாங்கள் சரியான ஆதாரங்களை சொல்வதற்குரிய வாய்ப்புகளை அவர்கள் சூழ்ச்சியின் மூலமாக அடைத்து விட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் உலகத்தின் எந்த மூலையிலே
சட்டங்களையும் மதுஹப் கிதாபுகளில் சொல்லப்பட்ட சட்டங்களில் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமானவை இல்லை என்பதை நிரூபிக்க நாங்கள் தயார். நீங்கள் தமிழகத்தில் பரப்பிக் கொண்டிருந்தீர்கள். சுன்னத் வல் ஜமாஅத்தை சார்ந்தவர்கள் எங்களுடன் விவாதத்திற்கு வருவதற்கு தயங்குகிறார் என்று பரப்பிக் கொண்டிருந்தீர்கள். அது பொய் என்பதை நாங்கள் தயார் என்பதை இந்த களியக்காவலையில் நிரூபித்திருக்கிறோம். மக்களுக்கு சுன்னத் வல் ஜமாஅத்தின் சத்தியங்களை எடுத்துச் சொல்வதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்த களியக்காவலையை சேர்ந்த மக்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நாளை மறுமையில் மகத்தான நன்மைகளை வழங்குவானாக. இதற்குரிய முக்கியமான பொறுப்புகளை வகித்த சகோதரர் முகமது சியாத் அவர்கள், ஷரஃபுத்தீன் அவர்கள், அப்துல் ரஹீம் அவர்கள், அவர்களுடன் உதவி ஒத்தாசைகள் செய்தவர்கள், இவர்களுக்கு அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் மகத்தான பதவிகளை வழங்குவானாக. சகோதரர்களே, நாங்கள் எங்களுடைய பேச்சில் பல நேரங்களில் இவர்களை பற்றி பொய்யர்கள் என்று சொன்னோம். உண்மையில் நாங்கள் அவர்களை புண்படுத்துவதற்காக சொல்லவில்லை. இவர்களின் உண்மையான நிலையை மக்களுக்கு எடுத்துக் காட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் மட்டும்தான் சொன்னோம். அது பொய்யல்ல, அது உண்மை. அதற்கு ஆதாரமும் உண்டு. இவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். தமிழகத்திலும் கேரளாவிலும் மட்டும்தான் மௌலிதுகள் உண்டு என்று நாங்கள் அபுதாபி அரசாங்கம் வெளியிட்ட விளம்பரத்தை காட்டினோம். அப்போது சொன்ன பதில், அது தமிழகத்தில் இருந்து அபுதாபிக்கு போன யாராவது மௌலிது ஓதினதாக இருக்கலாம். தமிழகத்தில் இருந்து அரபியாவுக்கு போனவர்களுடைய மௌலிதையா யுஏஇ அரசாங்கம் விளம்பரமாக வெளியிட்டது. இவ்வளவு பெரிய பொய்களை சொன்னவர்களை பொய்யர்கள் என்று சொன்னது சமுதாயத்திற்கு உண்மையை வெளிப்படுத்துவதற்காகத்தான். இன்ஷா அல்லாஹ் இந்த விவாதம் இவர்களுடைய முகத்திரைகளை சமுதாயத்திற்கு முன்னால் சிரிப்பதற்குரிய ஒரு துவக்கம் மட்டும்தான். இந்த விவாதத்திற்கு பிறகு தமிழகத்தில் எங்கும் கூட்டங்கள் போடப்பட்டு இவர்களுடைய ஒவ்வொரு புத்தகங்களில் உள்ள சீடுகளில் உள்ள பொய்கள், மோசடிகள், தவறான ஆராய்ச்சிகள் வெளிப்படுத்தப்படும். கூடிய விரைவில் இந்த வஹாபிசம் என்பதை தமிழகத்தில் இருந்து ஒழித்து கட்டப்படும். அல்லாஹு தஆலா அதற்கு தௌஃபீக் செய்வானாக. அடுத்ததாக அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நான்கு தலைப்புகளில் நடைபெற்ற விவாதம் இத்துடன் முடிவடைகிறது. நாங்கள் நடுவர்கள் அல்ல, தீர்ப்பு சொல்வதற்கு. இரண்டு தரப்பாரும் தங்களுடைய வாதங்களை எடுத்து வைத்திருக்கின்றார்கள். அதை நீங்கள் நன்கு செய்திருப்பீர்கள். நீங்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டியது அவ்வளவுதான். இதில் நாங்கள் வந்து நடுவர்கள் கிடையாது, கண்காணிப்பாளர்கள், டைம் கீப்பர்கள். அவ்வளவுதான் எங்களுடைய வேலை. தங்களுடைய அணியை கட்டுப்படுத்துவதற்கு உள்ள பொறுப்பும் கூடுதலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் புரிந்து செயல்பட வேண்டும். சகோதரர்களே, நேற்று காலையிலிருந்து நடந்த விவாதம் 2 நாளா ரொம்ப பொறுமையா விவாதம் நடந்து முடிஞ்சிருக்கு. நல்லபடியா ராகத்தான் நடந்திருக்கு. சர்வ புகழும் அல்லாஹ் ஒருத்தனுக்கு. இதுல சத்தியம் எது அசத்தியம் எது அப்படிங்கிறவர் சொன்ன மாதிரி நாங்க நடுவர்கள் இல்ல, இது பிரித்து காட்ட யாருனாலையும் முடிவும் செய்யாது. ஆனா சத்தியம் எது என்று காட்டப்பட்டிருக்கிறது, அசத்தியம் எது என்று காட்டப்பட்டிருக்கிறது. அதே மக்கள் புரிந்து செயல்பட வேண்டும். ஒண்ணு. 2வது விஷயம், இப்போ கூட்டம் முடியுது. 5 நிமிஷம் அவங்க வெளியே போனதுக்கு அப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு எந்திரிச்சு போகணும். நேற்று மாதிரி தக்குபீர் வைக்கிறதோ, சவுண்ட் விடுறதோ, கரகலப்பு வைக்கிறதோ தயவு செஞ்சு வேண்டாம். அவங்க அந்த கதவை போனதுக்கு அப்புறம் நீங்க அவங்க முழுமையா போனதுக்கு அப்புறம் நீங்க இந்த கதவுல போனா போதும். சரிங்களா? நேற்று மாதிரி தக்குபீர் பிரச்சனை பண்றதோ, பேரத்துக்கு அந்த பக்கம் வைக்கிறதோ அந்த பிரச்சனை தயவு செஞ்சு வேண்டாம். அடுத்தது, கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக எந்தவித நம்மளுக்குள்ளே சலசலப்புகள் எதுவும் வந்துவிடக்கூடாது, அசம்பாவிதங்கள் எதுவும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக 2 தரப்பு கண்காணிப்பாளர்களும் உங்களை கட்டுப்படுத்துவதற்காக கடுமையாக நடந்து கொண்டதாக நீங்கள் நினைத்திருந்தால் நாங்கள் அதற்கு என்னுடைய சார்பாக நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். நாமெல்லாம் இஸ்லாமிய சகோதரர்கள், சத்தியத்தை விளங்க வேண்டும். அதே நேரத்தில் வறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே உண்மை மூமின்களாக சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலையில் இருக்கின்றோம். அதற்காக ஒரு சத்தியத்தை விளங்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை தான் இந்த விவாதம் நடைபெற்றது. அதனால என்னுடைய தரப்பின் சார்பாக உங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் ஏதாவது கடுமையான வார்த்தையை உபயோகப்படுத்தியிருந்தால் அல்லாஹ்விற்காக மனம் பொறுத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவர்களே, இப்போ நடந்த விவாதம் 4 தலைப்பில் நடந்த ஒரு விவாதம் வெற்றிகரமா முடிஞ்சிருக்கு. ஒரு சிறிய வேண்டுகோள் 2 அமைப்பினர் சேர்ந்தவர்களுக்கும் இதே போல பல விவாதங்கள் இன்னும் தமிழ்நாட்டில் நடக்கணும்.
அதுல இன்ஷா அல்லாஹ் 2 தரப்பை சேர்ந்தவங்க துஆ செய்யணும். பல விவாதங்கள் பல தலைப்புகளில் இந்த மாதிரி அமைதியாக பல விவாதங்கள் நடைபெற்று முடிஞ்சா இன்ஷா அல்லாஹ் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு தமிழ்நாடு கூடிய விரைவில் கிடைக்கும். உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்புக்கும் என்னுடைய சார்பாக நன்றியை தெரிவிக்கிறேன். வாட்ச் இருக்குன்னு சொல்லியிருந்தேன், யாரும் வரல. நிச்சயமா அப்படியே இருக்கு ஒரு வாட்ச். தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா ஒரு அடையாளம் சொல்லி வாங்கிக்கலாம்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஒரு பர்ஸ், ஒரு நபருடைய ஒரு பர்ஸ் தொலைஞ்சிருக்கு. யாராவது எங்கேயா பாத்தீங்கன்னா கொண்டு கொடுக்கலாம். அதுல போன் புக், டைரி, கேஷ் எல்லாம் இருக்கு. ஒரு நபருடைய ஒரு பர்ஸ் தொலைஞ்சிருக்கு, அது கிடைச்சவங்க தாராளமா தரலாம். ஒரு வாட்ச் இருக்கு, அடையாளம் சொல்லி வாங்கிக்கலாம். அவங்க போனதுக்கு அப்புறம் முழுமையா போனதுக்கு அப்புறம் நீங்க போனா போதும். இல்ல, புதிய சகோதரர்கள் உங்களுக்கு சில தெரியாது. விவாதம் முடிந்து ஒரு 5 நிமிடம் கழித்து தான் போகணுங்கிற ஒப்பந்தம் 2 தரப்பார் போடப்பட்டிருக்காங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா. அதாவது இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருந்தாலும் கூட, ஏன்னா அந்த இடையில 2 நிமிஷம் நாங்க பேசிட்டோம். அதனால அந்த முதல்ல இந்த தரப்புல உள்ள மக்கள் சொல்லுங்க. சரி, ஓகே. ஏன்னா சரி, ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்ப இந்த தரப்புல இருக்கக்கூடிய மக்கள் அந்த கேட்டு வழியாக அப்படியே புறப்பட்டு போயிருங்க. அடுத்த ஒரு நிமிஷம், இந்த வாட்சியை கொடுத்த சகோதரர் வாங்கிட்டு போயிருங்க. வாட்சி இந்த அலாரத்துக்கு கொடுத்த வாட்சிங்க, தொலைஞ்சு போன வாட்ச் இல்ல. அலாரத்துக்கு கொடுத்த வாட்ச் வாங்கி போங்க. தொலைஞ்சு போன வாட்சிங்க அது இங்க இருக்கு. போறங்க, அவங்கவுங்க துவா ஓதிட்டு போங்க.